இவருக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்தது அப்படிங்கிறதா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எழுப்பும் கேள்விங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உழைப்பால அதிமுகவை வந்து 47 இடங்களில் அவர் ஜெயிக்க வச்சிருந்தார். அவருடைய உழைப்பு. அவருக்குன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ போய் எங்க 25 பேர் ஆதரவு குடுத்தாங்கல்ல, அவங்க ஏதாவது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்களான்னா இல்ல. இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் பண்ணணும். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவர இந்த அளவு மக்கள் ஏத்துருக்காங்களா அப்படின்னா, அது கேள்விக்குறியா தான் இருந்தது. தன்னுடைய சிறப்பான ஆட்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, இவரு ஆட்சி அமைக்கும் பொழுது இவருடைய சூழல், நமக்கெல்லாம் கூட இவர் யாருன்னு தெரியாது. 6 மாசத்துல கலைஞ்சிரும், 1 வாரத்துல கலைஞ்சிரும், 2 வாரத்துல கலைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் இருக்கும்போது, கிட்டத்தட்ட இறுதி வரையும் நடுவுல வந்து ஒரு 18 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தவர் தான். எனக்கு இவர் மேல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவெல்லாம் செங்கோட்டையன் எல்லாரையும் தன் பக்கம் வச்சு ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கலாமா அப்படிங்கிறது நான்லாம் நினச்சேன். ஏன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கும்போது அது வலுவான ஒரு அணியாக இருக்கணும். அவங்க வலுவான அணியாக கட்டமைச்சாங்க. பட் இவங்கெல்லாம் போயிட்டாங்களே. இப்போ முக்குளத்தூர் வாக்குகள் பெரும் அளவில் அவங்களுக்கு வரல. இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன். அது நம்ம சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் இவ்வளவு சூழல்லையும் விஜய் கட்சி வந்து 108 இடங்களில் ஜெயிக்குது. அப்போவும் 47 தொகுதிகளில் அவர் ஜெயிக்கிறாருங்க. வந்து அங்கே நிற்கும் பொழுது அவருக்கு துரோகம் பண்ணலாமா? இப்போ இவங்க 25 பேர் போய் ஆதரவு கொடுக்கறதுனால என்ன? ஆல்ரெடி தான் ஆதரவு கொடுத்து அவங்க பெரும்பான்மையை பெற்றுட்டாங்க. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்களின் ஆதரவு எதற்கு? ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் வந்து திருமாவளவனை சந்திக்க போகும்போது எதுக்கு சோபா போகுது? சிவி சண்முகத்தை சந்திக்கும் பொழுது எதுக்கு சோபா போகுதுன்னு இன்னைக்கு அழகாக கேட்டார் உதயநிதி. இது என்னங்க புஷ்பா மாடல் ஆட்சியான? ஏன்னா புஷ்பா படத்தில் வந்து சோபா போகும். சோபாவை கொண்டு போய் அதில் பணம் இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷன் உழைப்புக்கு மீண்டும் வருவார்.